ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். ரொம்ப நாளாக என் மனசில் போட்டு உறுத்திட்டே இருந்துச்சு. நான் 4வது படிக்கும்போது எங்கள் ஊரில் கலர் கோழி குஞ்சு விற்றுட்டு இருந்தாங்க. ஒரு கோழி ரூ. 2000 வரும். உங்கள் ஊர்லலாம் சின்ன வயசில் கலர் கோழி குஞ்செல்லாம் விற்றுருக்காங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு 7 கோழி வாங்கினேங்க. 7 கோழி வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போனேன். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே போட்டு மேய்ச்சிட்டு இருந்தேன். இப்போ தான் கோழியை பரப்பி விடுறேன், ஒரு காக்கா வந்து தூக்கிட்டு போயிடுச்சு. ஐயோ! என்ன காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள இன்னொரு கோழி தூக்கிட்டு போயிடுச்சு. வந்தது பாருங்க கோபம். குச்சி எடுத்தேன். இந்த தடவை காக்கா எப்படியாவது கோழியை தூக்க வரும்போது ஒரு அடி அடிச்சிடணும்னு நினச்சேன். ஆனால் காக்கா தான் எல்லா கோழியும் தூக்கிட்டு போச்சு. ஆனால் அது பார்க்க கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. ஆனால் என் கோழியெல்லாம் போயிடுச்சு. ரொம்பவே ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஒரு கோழி உயிரோடு இருந்துச்சு. அந்த கோழியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நைட்டு தூங்கும்போது அதை தடவி கொடுத்துட்டே இருந்தேன். நீ மட்டும் கடைசி வரைக்கும் என் கூடயே இரு, உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டு இப்படியே படுத்துட்டேன். காலையில் பார்த்தா கோழியை காணோம். சரி, ஒரு வேளை எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சேன். வீட்டெல்லாம் கேட்டேன், யாருமே பார்க்கலன்னு சொல்லிட்டாங்க. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், கோழி எங்கே போயிருக்கோம், காக்கா வந்து தூக்கிட்டு போயிருச்சா அப்படின்ட்டு. அப்புறம் நான் படுக்கையில் போய் பார்த்தேன், கோழி நசுங்கி கிடந்துச்சு. நான் இப்படி வச்சு தூங்குனதில்ல, இப்படி சாஞ்சிருக்கேன் நைட்டு தூங்கும்போது. அதில் கோழியை நசுக்கி நானே கொன்னுட்டேன். எங்கள் வீட்டில் கேட்டாங்க, நான் யார்கிட்டையும் சொல்லலை, கோழி காணோன்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த கோழியை கொன்ன குற்ற உணர்ச்சி இன்ன வரைக்கும் மனசு போட்டு உறுத்திக்கிட்டே இருந்ததா, சரி அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். நீங்கள் சின்ன வயசில் கோழி வளர்த்துருந்தீங்கன்னா, அதை கொண்டு வந்தீங்கன்னா எனக்கு ஒரு கமெண்ட்டை சொல்லுங்கள். இல்லை நான் கோழியே வாங்கலை, வாங்கினாலும் கொல்கிற அளவுக்குலாம் நான் வச்சுக்கலன்னு சொல்லியிருந்தீங்கன்னா லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.